ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதாவது 5/2/2023 நடந்த கொஷின் பேப்பர் இது. அதில் காலையில் நடந்த கொஷின் பேப்பர் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். இது மதியம் ஆஃப்டர்நூனில் நடந்த கொஷின் பேப்பர். இதில் தமிழ் 30 கொஷின் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அமிழ்து இச்சொல்லை ஒழிப்பதற்கான மாத்திரை அளவு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2 3.5. அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடுக்கவும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A1 கடைக்கு சென்று வெற்றிலைப்பாக்கு வாங்கி வா. அடுத்த கொஸ்டின், கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் முதல் பதிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A1 1856. அடுத்த கொஸ்டின், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தொல்காப்பியர் டேஷ் என்று குறிப்பிடுகிறார். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2 செய்யுள் வழக்கு. அடுத்த கொஸ்டின், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் பாடலடி பயின்று வரும் நூல் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2 சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின், ஆயுத எழுத்தை குறிப்பிட பயன்படும் எழுத்து சாரியை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4 கேனம். அடுத்த கொஸ்டின், ஓதல் வேண்டும் என்பது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2 செய்யுளிசை அளபடை. அடுத்த கொஸ்டின், சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2 தமிழழகனார். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் தாவரம், இன்னொரு பக்கம் அடிப்பகுதியை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான சரியான ஆன்சரை நம்ம எடுத்து எழுதலாம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், அதாவது A3 தான் கரெக்டான ஆன்சர். 1க்கு 4 தாள் அப்படின்னா நெல், கேழ்வரகு, கோதுமை, கம்பு அதெல்லாம் தாள்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது தூறு அப்படின்னா என்னென்னா குத்துச்செடி, புதர்ச்செடி, இதுதான் தூறு சொல்லுவாங்க. தண்டு அப்படின்னா கீரை, வாழை, இதுதான் கீரை தண்டு, வாழைத்தண்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. கோல் 4வது இருக்குது இல்லையா, அதுக்கு என்னென்னா 2வதாக இருக்கக்கூடிய ஆன்சர். நெட்டி, மிளகாய் செடியெல்லாம் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3. அடுத்த கொஸ்டின், ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4 அமராவதி. அடுத்த கொஸ்டின், மெய்ப்பு திருத்த குறியீடு உணர்த்துவது. இதில் 4 குறியீடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதை உணர்த்துது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A1 முதல் குறியீடு வலப்பக்கம் தள்ளவும், 2வது குறியீடு இடப்பக்கம் தள்ளவும், 3வது குறியீடு இரட்டை மேற்கோள் குறியீடு இடுக, 4வது குறியீடு குறிப்பிட்ட இடத்தில் சேர்த்து கொள்க. அப்போ ஆப்ஷன் A1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பேய் என்றால் அன்னை பிறர், நரி என்றார் தோழி, நாய் என்றால் நீ என்றேன் நான். பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால், நீ என்றேன் நான். பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2 நந்தி கலம்பகம். அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது பண்பு பெயர் அன்று? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4 வாரம். அடுத்த கொஸ்டின், சரியான இணையை தேர்க. இது எது சரியான இணைன்னு கேட்குறாங்க. ஏவா, பியா, சியா, டியா? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3 சி. சி என்ன கொடுத்துருக்காங்க? தாரா பாரதி, அவருடைய இயற்பெயர் என்னென்னா ராதாகிருஷ்ணன். இதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தண்டி அலங்காரம் எந்த வடமொழி நூலை தழுவி இயற்றப்பட்டுள்ளது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A1 காவிய தர்சம், காவிய தர்சம். இதான் கரெக்டான ஆன்சர். இந்த வடமொழி நூலை தழுவி தான் தண்டி அலங்காரம்ன்ற நூலை இயற்றப்பட்டது. அடுத்த கொஸ்டின், உழிஞை திணையின் பொருள் விளக்கம் கூறுக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A1 பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல். அடுத்த கொஸ்டின், உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4 புறநானூறு. அடுத்த கொஸ்டின், இந்த ஏரோப்ளேன் எப்படி பறக்குது? நாமும் இதுபோல் ஒன்று சேர்ந்து பறக்க விடணும், நாமும் இதுபோல ஒன்று செய்து பறக்க விடணும் என்று நான் சிறு வயதில் நினைப்பேன் என்று கூறிய விண்வெளி அறிஞர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4
சிவன். அடுத்த கொஸ்டின், நீரற வரியா கரகத்து என்ற வரியால் கரகாட்டத்தை புகழ்ந்து கூறும் நூல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A1 புறநானூறு. அடுத்த கொஸ்டின், சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். இக்கூற்று யாருடையது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3 பின்ஹே. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்னும் இலக்கணத்தின்படி அமைந்துள்ள சொல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4 பொற்சிலம்பு. அடுத்த கொஸ்டின், மாநகரம் சாலச் சிறந்தது என்பதன் எவ்வகை சொல் என்பன எவ்வகை சொற்கள்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4 உரிச்சொற்கள். அடுத்த கொஸ்டின், காலத்தை வெளிப்படையாக காட்டாதது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2 குறிப்பு வினைமுற்று. அடுத்த கொஸ்டின், காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2 குறிப்பு வினைமுற்று. அடுத்த கொஸ்டின், ஆ, அல், இல் என்பன எவ்வகை இடைநிலைகள்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4 எதிர்மறை இடைநிலைகள். அடுத்த கொஸ்டின், சரியான விடையை கண்டறிக. எது இதில் சரியானது, அதாவது பொறுத்துக மாதிரி தான், எதுக்கு எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A4 தான் கரெக்டான ஆன்சர். A4ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A4ல் 1க்கு 3 2 கொடுத்துருக்காங்க. காவியப்பாவை அந்த நூல் அதனுடைய ஆசிரியர் யார்? நூல் அதனுடைய ஆசிரியர் பெயர் தான் கொடுத்துருக்காங்க. நூல் காவியப்பாவை, அதனுடைய ஆசிரியர் பாருங்கள் முடியரசன். தீர்க்கதரிசி யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியரசு. நூறாசிரியம் இது யாருடைய நூல்னா பெருஞ்சித்திரனார். புதிய விடியல்கள் இது யாருடைய நூல்னா தாராபாரதி. ஓகேங்களா, ஆப்ஷன் A4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் விளையாட்டின் பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4 ஏறு தழுவுதல். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக தான் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதில் உள்ளது தான் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 தான் கரெக்டான ஆன்சர். அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஞாழல் அப்படின்னா அது எந்த நிலத்துக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலம். ஓமை அப்படின்னா பாலை நிலத்துக்குரியது. அகில் அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்குரியது. குருந்தம் அப்படின்றது முல்லை நிலத்துக்குரியது. ஓகேங்களா, ஆப்ஷன் A2 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, வெளிக்கோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவர் ராசராசன். கூற்று 2, 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பும் மரபை தோற்றுவித்தவர் 2ஆம் குலோத்துங்க சோழன். இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A4, அதாவது கீழே அங்கே இருக்குது பாருங்கள். கூற்று 1 2 சரி, 2 கூற்றுமே சரி. அடுத்த கொஸ்டின், கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலை உருவாக்கியவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A1 ராஜமார்த்தாண்டன். இதான் கரெக்டான ஆன்சர். இது வரைக்கும் 30 கொஷின்ஸ் பார்த்தாச்சு தமிழில். அடுத்த வீடியோவில் வேறொரு டேட்டில் நடந்த டெட் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பரில் உள்ள தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.